உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யாரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்கோவிலூர் பரணிதரம் ஜோதிட பேரொளி ஆனந்தி அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. 2024 எப்படி இருக்க போகுது, எப்படி ஒரு வருடமா அமைய போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத நமக்காக விளக்க இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரெண்டு நல்லா இருக்கும். நியூ இயர் வந்துருச்சு. நியூ இயர் வந்தாலே எல்லாருக்கும் இந்த வருஷமாவது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் பொதுவான பலன்கள் பாத்துக்கலாம். சோ 2023 வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல வருடமாவோ ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இந்த வருடம் வந்து கொஞ்சம் பெருசா எதுவும் அமையல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ பொதுவான பலன்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அரசியலையும் சரி, சினிமாவிலையும் சரி, பொது லைஃப்லயும் சரி, நிறைய பேராபத்துகளையும் நம்ம சந்திச்சு வந்திருக்கோம். சோ 2024 என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும்? பொதுவாக என்னன்னா, நீங்க சொன்ன ஒரே தகவல் தான். 23 ஆகட்டும் 24 ஆகட்டும், ஒரு சாராருக்கு பாத்தீங்கன்னா பலன்கள் சாதகமாக இருக்கும், இன்னொரு சாராருக்கு பாத்தீங்கன்னா பலன்கள் எதிர்மறையாக இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒவ்வொருவருக்கும் ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற நிலைப்படி, கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்வைகளின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக இருக்கும். இது பொதுவான பலன். அதனால வந்து 2024 பிறக்கும் போது சிலருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும். இப்ப சனி பயிற்சி வரும்போது எதிர்பார்ப்பு இருக்கு, குரு பயிற்சி வரும்போது எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப என்ன மையமா வச்சு பார்க்கணும்னா, இப்ப கும்பத்துல இந்த புத்தாண்டு பிறக்கின்ற போது கும்பத்துல சனி பகவான் இருக்காரு. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்துல வந்து குரு பகவான் இருக்காரு. அப்போ மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் இருக்காங்க. இப்ப இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொதுவா ஒரு பெரிய பயமுறுத்தல் என்னன்னா, பஞ்சாங்கத்தை தொடர்ந்து பார்க்காதவர்கள் மட்டும்தான் ஒரு பயமுறுத்தல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் நீங்க சொல்லவே இல்லை எங்களுக்கு? அப்ப நீங்க பஞ்சாங்கத்தை பார்க்கலன்னு அர்த்தம். நீங்க என்கிட்ட பேசும்போது ஆரம்பத்தில் கேட்டீங்க 23ல சில சங்கடங்கள் ஏற்பட்டுச்சுன்னு. இந்த 23ல் ஏற்பட்ட சங்கடங்கள் பற்றி பஞ்சாங்கத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க பஞ்சாங்கத்தை பாத்தீங்கன்னா, இந்த புயல் இந்த நேரத்தில் உருவாயிருக்கு, இந்த மைல் கணக்கில் இருக்கு, இந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு எழுதப்பட்டிருக்கு. நான் தொடர்ந்து இந்த பதிவுகளை வந்து அனைவருக்கும் வெளியிட்டு இருக்கேன். இந்த சம்பவம் இன்னைக்கு நடக்கும், இந்த இடத்தில் புயல் உருவாகும், இந்த இடத்துல பலத்த மழை பெய்யும், அப்ப இது பாதிக்கப்படும், இந்த ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்படும், இவையெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு அதிசயம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு வானியல் சாஸ்திரம் வந்து இன்னைக்கு தான் வானிலை மையம் வந்து இன்னைக்கு நாளை புயல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கம் வந்து அடுத்த ஆண்டு என்ன நடக்க போகுது இந்த தேதியில எப்படி திட்டமிட்டு கூற முடியுது பாருங்க. அப்போ அவங்க என்ன ரொம்ப பண்றாங்கன்னா, கிரகங்கள் அந்த நேரத்தில் எங்க சஞ்சரிக்கிறாங்க, அந்த சஞ்சார நிலையின் போது எத்தகைய நிகழ்வுகள் ஏற்படும் என்று பாக்குறாங்க. இப்ப ஒரு தரப்பு நிச்சயமாக 2024 சுபிட்சமான ஆண்டாக இருக்கும், மழை அதிகபட்சமாக பெய்யும், விவசாயம் மிகச் சிறப்பாக இருக்கும். தெளிவா சொல்லப்போனா அரசியல் மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கு. 2024 ஒரு பெரிய சங்கடங்கள் எப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்றவர்கள் எந்த விதமான கணக்கினை போட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த கணக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா இது நல்ல மாற்றமா இருக்கலாம், ஒருத்தர் பாத்தீங்கன்னா சங்கடமாக இருக்கலாம். ஆனால் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. அதே மத்திய ஆட்சியில் பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு சிரமமான ஆட்சி மீண்டும் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. எல்லையில் சில பிரச்சனை தோன்றும், அந்த பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு அது முடிவும் கட்டப்படும். பாதிப்புகள் நிச்சயமாக வராது. அந்நிய நாடுகளுக்கு முன்னால் உயர்ந்து நிற்கின்ற ஒரு சக்தியாக நம்முடைய பாரத தேசம் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வலுவான ஒரு ஆட்சி மத்தியில் தொடரும். தமிழகத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது, அதை பார்ப்போம். அதே மாதிரி அடுத்து வந்து அரசியல் எலெக்ஷனும் வந்து வரப்போகுது 2024. அந்த அரசியல்ல என்ன விதமான மாற்றங்கள் ஏறும், இவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற
கட்சி ஏதாவது சொல்ல முடியுமா? டெல்லியில இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. அது வந்து பிஜேபி ஆட்சி வருமா அப்படின்றதுதான் நீங்க இப்ப பிரதானமா வந்து பிஜேபியை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. மோடி ஆட்சி வந்து என்ன அப்படின்றதுல வந்து மக்கள் வந்து கொஞ்சம் வந்து அதிருப்தி அடைகிறாங்க. அப்படின்றத விட சவுத்துல கொஞ்சம் வந்து அதிருப்தி வந்து மக்களுக்கு அதிகமா இருந்துட்டு தான் இருக்குது. நார்த்ல வந்து அவர் கொஞ்சம் லீடிங்ல இருக்கதான் வந்து செய்யறாரு. அதனால பெருசா வந்து ஆட்சி மாறும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல வந்து முடியாது. அவரை மோடியே தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. அவரோட திட்டங்கள் வந்து நிறைய நல்ல விதமான மாற்றத்தை வந்து கொடுக்குது. ஆனால் அது வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து சவுத்துல வரும்போது கொஞ்சம் வந்து சேர மாட்டேங்குது. அதுதான் வந்து பெரிய குறை. அவங்க அதை சரி பண்ணிக்கும் போது நல்ல மாற்றங்கள் வந்து அவங்க வந்து பிஜேபியே கொடுக்க முடியும். ஓகே சார், நீங்க ஏதாவது அரசியல் மாற்றங்கள் ஏதாவது வரும்? இல்ல மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபி என்ற ஒரு தனிப்பட்ட பார்வைக்குள்ள நான் போக விரும்பல. இப்போ ஒரு அரசாங்கம் ஆண்டுட்டு இருக்கு இந்த நாட்டை. எதிர்கட்சிகள் பலமா இப்போ வந்து ஒன்றிணைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 2 தகவல் தான் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் தான். தேர்தல் நடைபெறும் போதுதான் அப்போ அந்த யார் பிரதமர் வேட்பாளர், இந்த அணிக்கு யார் பிரதமர் வேட்பாளர், அவங்களுடைய ராசி நிலை எப்படி இருக்கு, ஒரு பக்கம் ராசி நிலை எப்படி இருக்கு, தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணப்படுகின்ற அந்த நேரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை இல்ல அந்த ராசி அது யாருக்கு சாதகமாக இருக்கு, இது ஒரு விஷயம். இப்போது பாத்தீங்கன்னா, இப்பொழுது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவர். இப்ப அவருக்கு மற்றவருடைய இந்த கருத்து கணிப்பை எல்லாம் முறியடித்து விட்டு இப்போ இந்த 5 மாநில தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இந்த கருத்து கணிப்பை ஏதோ இப்போ தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக கருத்து கணிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய வேடிக்கை ஒரு கருத்து கணிப்பை பார்த்தேன் இப்ப நான். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உச்சத்தில் இருக்க மாதிரி ஏடிஎம்கே ரொம்ப படுபாதத்தில் இருக்க மாதிரி ஒரு கருத்து. இதை விட சிரிப்பதற்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. இது ஒரு தகவல். இது அப்படிங்களா? அப்ப மக்களுடைய மனநிலையை விட இவர்கள் வந்து இவருடைய சுயநிலையை சொல்லிட்டு இருக்காங்க. ஜோதிட ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையின் வழியாக இப்போது இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு எந்த விதமான பாதகமும் இந்த தேர்தலில் வராது. ஓகே சார், ஸோ ரொம்ப விலாவாரியா பொது பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் வரும், அரசியலையும் சரி, இயற்கை பேரழிவுகளையும் சரி, சினிமா துறையிலையும் சரி, ஸோ நிறைய நம்ம பொது பலன்கள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ராசிப்படி என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஷம் ராசி, ஸோ அவங்களுக்கு 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்கும் சார்? ஒரு அற்புதமான காலகட்டம். எப்பயுமே ஒரு பின்னடைவு இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். இப்ப 10ஆம் இடத்தை சனி சஞ்சரித்து வந்தாரு, இப்ப 11க்கு வந்திருக்காரு லாபஸ்தானத்துக்கு. எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. 11க்கு சனி வந்துட்டாரு, லாபத்தை கொடுப்பாரு. ஆனா சஞ்சார நிலையின்படி அவர் சஞ்சரிக்கின்ற இடத்தின்படி அவர் நிச்சயமா லாபத்தை கொடுத்து ஆகணும். 1. 2வது மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு நிலை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் கேது. நான் 11ஆம் இட சனியை விட 6ஆம் இடத்துக்கு கேது. 6ஆம் இடத்துக்கு கேது என்ன பண்ணுவார்னா உடல்நிலை முதல்ல ஆரோக்கியத்தை சரி பண்ணுவார். ஒரு சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய நிலையை உண்டாக்குவார் மேஷராசினருக்கு 6ஆம் இடத்துக்கு கேது. வழக்குகள் இருந்தால் வழக்குகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். அதை விட மிக முக்கியம், எதிரிகள் இருந்தால் இந்த எதிரிகள் உங்களை கண்டு மேஷராசினரை கண்டு இந்த ஆண்டில் பின்வாங்கி செல்வார்கள். ஒரு வாழ்க்கையில என்ன அவசியம் வேணும்னு பாத்தீங்கன்னா, எதிர்ப்பில்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, வம்பு தும்பு இல்லாத வாழ்க்கை. இந்த 3 நிலையினையும் கேது பகவான் இந்த ஆண்டில் மேஷராசினருக்கு வழங்குகிறார். அதனால் நிச்சயமாக அவர்களால் ஒரு சுபிட்சமா இருக்க முடியும். இது ஒரு பக்கம் கேது பகவானால். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் குருவுடைய வீட்டுல, அதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போகணும், விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறுவது, ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்களை அடைவது என்பதெல்லாம் எனக்கு போன ஆண்டு பாத்தீங்கன்னா ஜென்மத்திற்குள் வந்து ராகு இருந்தார். அப்ப நிறையவே சங்கடத்தை ஏற்படுத்தினார். இப்ப 12ஆம் இடத்துக்கு போயிருப்பது மிகப்பெரிய யோகமான ஒரு நேரம். இது ஒரு ராகு சஞ்சார நிலை, கேது பகவான் சஞ்சார நிலை, இப்போ சனி பகவான் சஞ்சார நிலை. இது 3மே இவர்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடியது. இப்ப ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துட்டு இருக்காரு ஏப்ரல் 30ஆம் தேதி வரலாம். அப்ப சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்தது ஒரு பாட்டம் இருக்கும். அப்ப இவர் ஒரு இடம் இருப்பாரு, இவங்க ஒரு இடம் இருப்பாங்க, குடும்பம் ஒரு இடம் இருக்கும். அது எந்த நிலைன்னு பார்த்து வருமானத்திற்காக, தொழிலுக்காக, அரசியலுக்காக, இவருடைய முன்னேற்றத்திற்காக. அப்ப அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வை 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் பதிகிறது. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு பலன் அதிகம். இப்ப பூர்வ புண்ணிய பலன்கள், குலதெய்வ அருள் என்பது நிச்சயமாக இந்த ஆண்டு மே மாதம் வரையில் இவர்களுக்கு ஏற்படும். திருமண வயதினருக்கு இவர்களாக இருந்தாலும் சரி, இவர் குடும்பத்தில் திருமணம் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். ஒரு தெய்வ அருள் இருந்து கிடைக்கும். தந்தையுடைய வழியில் சாதகங்கள் நிலைக்கும், பெரியவரால் சாதகமான நிலை உண்டாகும். மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்கள் இந்த ஆண்டு மேஷராசியில் காத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு கவனத்தை வச்சுக்கணும்,
இது சனி பகவான் ஒவ்வொரு கிரகமும் அவர்கள் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் சரி, அவர் பார்த்தாலும் சரி, அந்த பலனை கொடுத்தே ஆகணும். அப்போ 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்கிறாரு சனி பகவான். அப்போ என்ன ஆகுன்னா, உடல் ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம், புகழை சம்பாதிக்கலாம், உச்சத்தை தொடரலாம், எதிர்பார்த்த மாற்றத்தை அடையலாம். உடலிலும் இந்த காலத்தில் மேஷ ராசினர் கவனத்தை செலுத்த வேண்டும். இதற்கு ஏதாவது பரிகாரங்களான ஒரே ஒரு விஷயம் தான்மா, எந்த கிரகத்தால் பாதிப்பு உண்டாகிறதோ அந்த கிரகத்தை சரணடைவது. ஒண்ணு, பரிகாரன்ற போது ஒரு பெரிய பணங்கள்லாம் செலவு பண்ணிலாம் பரிகாரம் பண்ண அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் அருகிலுள்ள சிவாலயத்தில் நவகிரகம் இருக்கும், சனிக்கிழமை போங்க, சனி பகவான் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. முடிந்தால் இந்த ஆண்டில் ஒரு முறை திருநள்ளாரோ, குச்சனூரோ, திருக்கொள்ளிக்காடோ சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள், நல்லெண்ணெய் தானம் வழங்கி விட்டு வாருங்கள். நிச்சயமாக சுபிட்சமாக இருக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. அவங்களுக்கு 2024 எப்படி ஒரு வருடமா அமையும்? ரிஷபம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனோட வீடு. இப்ப இவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஒரே ஸ்தானத்துல இருக்கிறாரு. சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாங்க. ராகு பகவான் 11ஆம் இடமான உபதேஸ்தானம் லாபஸ்தானத்துல போய் இருக்கிறாரு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்கிறாரு. ரிஷபராசினருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பொற்காலம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கிரகம் எப்படி இருக்குதோ இல்லையோ அவங்கள ஒரே ஒரு கிரகம் வந்து நல்லபடியா தூக்கி விடும். யாரு? ராகு. ஏன்னா உபதேச ராகத்துல இருக்கும்போது அவர் வந்து மிகப்பெரிய அளப்பரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயில் சொத்து மூலமா வந்து கொடுப்பாரு. அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்க வந்து அனுபவிக்கிற யோகத்தை வந்து கொடுப்பாரு. தொழில் மூலமான லாபத்தை கொடுப்பாரு. வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி அது மூலமா லாபத்தை கொடுப்பாரு. மூத்த சகோதர வழிய லாபத்தை கொடுப்பாரு. சித்தப்பா மூலமா லாபத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி இளைய மனைவி மூலமா வந்து லாபத்தை வந்து கொடுப்பாரு. என்னென்ன விதமா லாபம் இருக்குதோ அங்க எல்லா வழியையும் திரட்டி கொண்டு வந்து ராகு பகவான் கொடுத்துருவாரு. அவர் ஒரு ஆளே கொடுக்கும்போது மிச்சவங்க கொடுக்குற பலனை வந்து நமக்கு வந்து அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நல்ல நேரம் தான் வந்து வேணும். அவங்களோட ஜாதக ரீதியா தசாபுத்தி நல்லா இருந்தா அவங்களுக்கு வந்து எல்லா பலனும் ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்துடும். இதே நேரத்துல இப்ப குரு பகவான் வந்து விரயத்துல இருந்தா கூட ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ஜென்மத்துக்கு வர்றாரு. ஜென்மத்துக்கு வரும்போது வந்து பாதிப்பு வருமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, 5ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாக்கியஸ்தானமும் பலப்பெறுது, பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வந்து பலப்பெறுது. அப்ப அவங்களுக்கு சுபபலன்கள் அதிகமாக இருக்கதானே செய்யும். அப்ப நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல இப்ப இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா, ஆழ்மன எண்ணத்தை குறிக்கிற இடம் வந்து 5ஆம் இடம் தான். அப்ப வந்து 5ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து அபரிமிதமான ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம திட்டமிடணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுத்து அவங்களோட வழிகாட்டுதலா இருந்து அவங்கள வந்து முன்னேற்றி விட்டுருவாரு. ஓகே. சோ அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இல்ல இந்த விஷயம்ல அவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற விஷயம் ஏதாவது இருக்கா? நமக்கு எந்த கிரகம் வந்து பாதிப்பு கொடுக்குதோ அந்த கிரகத்தை வந்து நம்ம வந்து சரணாகதி அடையும் போது நல்ல மாற்றம் உண்டு. இப்ப இவங்களுக்கு வந்து தொழில வந்து இதுவரைக்கும் வந்து எந்த மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில இருக்கிற இப்ப தொழில் ஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் கண்டிப்பா கொடுத்துருவாரு. அப்ப இன்னமும் வந்து நம்ம வந்து வலுப்படுத்த வேண்டியது வந்து 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் தான். 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானை நம்ம வந்து நவகிரகத்துல இருக்கிற கேது பகவானை வழிபட்டுட்டு வரும்போதே அவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி. அவங்களுக்கு 2024 எப்படி ஒரு வருடமா அமையும்? ஒரு நிலைப்பாடு என்னன்னா, நம்ம சொல்லிட்டேன், இந்த சங்கடம் சந்தோஷம். இந்த ஆண்டுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக். மிதுன ராசி அத்தனை பேரும் வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்களை அடைய வேண்டுமோ அத்தனை சங்கடங்களையும் அடைஞ்சிட்டாங்க. எந்த விதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டுமோ அந்த விதமான போராட்டங்களை சந்திச்சுட்டு, ஏன்னா 8ல சனி இருந்தார். 8ல சனி. அப்போ எல்லா விதத்திலும் சங்கடம் தான் அவங்களுக்கு. அந்த நெருக்கடிகளெல்லாம் விடுபட்டு இப்ப பாத்தீங்கன்னா அந்த உழைப்பின் காரணமாக ஒரு விடியில் தொடங்கி இருக்கிறது மிதுன ராசியில இருக்கு. பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் தொடர்ந்து சொல்லிட்டு வரதுதான், அவர்களுடைய உழைப்பு மட்டும்தான் அவருடைய முன்னேற்றத்தை தீர்மானிப்பது. ஏன்னா உழைப்பில் கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா ஒரு நளினம் இருக்கும். யாருடையுமே கோபப்பட மாட்டாங்க. அது ஏன்னா புதனுடைய தன்மை. அது புதன் எல்லாரிடையுமே அனுசரிச்சு அவங்களுடைய சுயத்தன்மையை அடக்கி கொண்டு செயல்தன்மையை மட்டும் ரொம்ப சாதகமாக கொண்டு போறதுக்கு அத்தனை வித முயற்சி இருக்கும். கல்வியில் மிக தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அது அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதன் காரணமாக இந்த ஆண்டு 2024 தொடக்கமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் குரு பகவான். அப்போ ஒரு அதிர்ஷ்டகரமான நிலையினை மிதுன ராசினர் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே அடைகின்றார்கள். 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து அஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு. அதுவும் என்ன பாத்தீங்கன்னா அந்த பார்வை, சனி பகவான் பார்வை எல்லா ராசிக்குமே வேறுபடும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை.
மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் பார்வை, 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை. இந்த பார்வைகளும் சேர்த்து மிக ஒரு சொல்லவே முடியாத அளவிற்கு, நான் தீர்மானமா சொல்றேன், 2027 அந்த அளவிற்கு மிதுன ராசினுக்கு மிக யோகமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் சகோதரஸ்தான், தைரியஸ்தானம் சரிங்களா. அந்த இடத்திற்கு நட்பு, தைரியம், பராக்கிரமம் எல்லாம் உருவாகும். 6ஆம் இடம் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், வழக்குகள் சாதகமாகும், ஆரோக்கியம் சீராகும். 11ஆம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம், அங்கே சனி பகவான் பார்வை. சனி பகவான் இந்த இடங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அந்த இடங்களுக்கும் இணைந்தே பலன்களை வழங்குவார். அது எந்த இடமாக சரி, அது கோச்சார ரீதியான பலன். அப்போ இந்த மே மாதம் வரையில் 11ஆம் இடத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் இவருடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். அப்ப குழந்தை வாருள், குழந்தைகளுடைய முன்னேற்றம், பூர்வீக சொத்து, இந்த பிரச்சனை தீர்ந்து கைக்கு வர்றது புரியுங்களா. வீட்டில் திருமண வயதினர் இருந்தா, இல்ல மிதுன ராசினருக்கே திருமணம் ஆகாமல் இதோட இருந்தால் இந்த மே மாதத்திற்குள் நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஒரு புதிய உத்தியோகத்திற்கு போறது, வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, கூரை பிச்சுட்டு கொட்டுன்னு, அது மாதிரி ஒரு அதிர்ஷ்டகரமான நிலையினை மிதுன ராசினர் இந்த ஆண்டில் அடைய இருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல ராகு. முன்னேற்றங்கள் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, வருமானம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க அலைஞ்சிட்டே இருப்பீங்க பாருங்க. உங்களுக்கு கண்ணுக்கு பணம் வந்த உடனே உங்களுடைய வேகம் செயல்பாட்டுல அதிகமா இருக்கும். அப்ப உடல் தானாக கெட்டு போகும். ஓகே, சோ ஓரளவுக்கு 2024 ரொம்பவே ஒரு அமோகமான ஆண்டு. அவங்க உலகளந்த பெருமாள் தொடர்ந்து வணங்கிட்டு வரட்டும். உலகளந்த பெருமாள் வழிபாடே போதுமானது அவங்களுக்கு. அவங்களுக்கு இதுதான் பரிகாரம். இதுதான் பரிகாரம். ஏன்னா அவங்க ராசிநாதன், அவங்க தான், பெருமாள் தான். பெருமாளுடைய வழிபாடு மிக முக்கியமானது. அதற்கு மேலாக குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை மிஞ்சிய தெய்வமே கிடையாது. சரிங்களா, அந்த குலதெய்வ வழிபாடு மிக அவசியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்க போகும்? கடகராசிக்கு முதல் எடுத்தோடனே எல்லாரும் சொல்றது அஷ்டம சனி. 8ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். அஷ்டம சனி அப்படின்றத விட 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதியே ஆட்சி பலம் பெறுகிறார். 8ஆம் இடங்கிறது விபரீத ராஜயோகத்தை சொல்ற இடம். அப்ப அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாரு. உயிர் சொத்து கிடைக்கும், பாலிசி முதிர்வு தொகை கிடைக்கும். இதெல்லாம் விட 8ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பாக்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. அங்க ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் இருக்கிறாரு. அதனால ஏப்ரல் வரைக்கும் அவங்க எந்த பாதிப்பு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறாரு. லாபஸ்தானத்துக்கு போய் அப்பயும் அவங்களுக்கு இந்த தனஸ்தானத்தை பார்க்க போறாரு. அவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. இதெல்லாம் விட இப்ப 8ஆம் இடத்துல இருக்கிற சனி எந்த விதமான பாதிப்பை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு. வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வாக்குஸ்தானத்தாலதான் பிரச்சனையே வரும். அஷ்டம சனினாலே வாக்கால பிரச்சனை அப்படின்றதுதான் சுருக்கமான பலன். வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது இப்ப நீங்க நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், நல்ல வார்த்தைகள் பேசும்போது நல்ல பலன் கிடைக்கும், அசுப வார்த்தைகள் பேசும்போது அசுப பலன்கள் கிடைக்கும். இதே நேரத்துல 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் தந்தை வழி உறவுகள் மூலமா சில மனச்சங்கடத்தை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் இளைய உடன்பரப்புகள் மூலமாக சில அசௌகரியத்தை கொடுப்பாரு. 3ஆம் இடம் தான் டாக்குமெண்ட், 3ஆம் இடம் தான் ஆவணங்கள், 3ஆம் இடம் தான் உயில், 3ஆம் இடம் தான் திட்டமிடுதல். இதெல்லாம் சொல்ற இடம். கேது பகவான் தான் இருக்கிற பாவகத்தோட பலனை கொஞ்சம் சுருக்குவாரு. அப்ப 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் என்ன செய்வாரு, கொஞ்சம் 8ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனி பகவான் மூலமா சில தொல்லைகளை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இல்லாம செக் கொடுத்துருவாங்க, இல்ல யாருக்காவது ஜாமீன் போட்டுருவாங்க. அப்ப நம்ம திட்டமிடணும். அக்கௌண்ட்ல பணம் இல்லாம நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப போய் நம்ம ஜெயிலுக்கு போவோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். திட்டமிட்டு செயல்படும் போது அவங்களுக்கு இந்த அஷ்டம சனியால பாதிப்பு இருக்காது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு குரு ஓரளவுக்கு இந்த 1 இயரும் சாதகமா தான் இருக்கிறாரு. குருவால இவங்க தப்பிச்சுக்க முடியும். டாக்குமெண்ட்ல சைன் பண்ணக்கூடாது. ஏதாவது சொத்து வாங்கினாங்கன்னா பத்திரப்பதிவுல அவங்க கவனமா இருக்கணும். இந்த 1 வருட காலங்கள் அவங்க உயிலே எழுதக்கூடாது. வயசானவங்க எல்லாம் அஷ்டம சனி வந்துருச்சுன்னு பயந்து போய் உயிர் எழுதுவாங்க. அந்த உயிர் எழுதும்போது அதுல ஏதாவது தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க எந்த விதத்திலயும் சைன் பண்றது, அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல மாற்றங்கள் உண்டு. அதே நேரத்துல அவங்க வாக்குல ரொம்ப நிதானத்தோட இருக்கணும். வாக்குல நிதானத்தோட இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட பாதிப்புல இருந்து குறைக்க முடியும்.
இப்ப அஷ்டம சனியோட பாதிப்புல இருந்து அவங்க வந்து விலகுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகம்னாலே வந்து அம்மன் வழிபாடு தான். அப்ப வந்து நிறைய அம்மன் வழிபாடுகள் வந்து பண்ணணும். குறிப்பா வந்து சிவன் கோயில்ல இருக்கிற அம்மன் வழிபாடு பண்ணும்போது நல்ல பலன்கள் உண்டு. ஓகே சார். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்கும்? ஒரு பெரிய கேள்விதான். என்னன்னா, மற்ற ராசிக்கு நீங்க கேட்குற கேள்வி வேற, சிம்ம ராசிக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி வேற. அது காரணம் என்னன்னா, கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா, அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கோலோச்சி கொண்டிருந்தார்கள். பொதுவாகவே 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாரு. அப்போ 1.5 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவரும் பெரிய அபரிதமான யோகத்தை கொடுத்தாரு. 6ஆம் இடத்தில் சனி பகவான். அப்ப எதிர்ப்புகளே இல்லாத நிலையை உருவாக்கினார். சிம்ம ராசியில் பிறந்த ஒவ்வொருவருமே அரசியல்வாதியாக இருந்தாலும் உச்சத்தை தொட்டிருப்பார்கள், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருப்பார்கள், அலுவலர்களாக இருந்தால் உயர்ந்த பதவிக்கு சென்றிருப்பார்கள். ஒரு யோகமான காலகட்டத்தை சந்தித்தவர்கள் கடந்த ஆண்டுகளில் சிம்ம ராசியினர். ஒரு எதிர்மறையான பலன்களை எப்பயுமே கிரகங்கள் அப்படியே மாறிக்கிட்டே கொண்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பலன்களும் மாறுபட்டு கொண்டு இருக்கும். ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்கும் போது எந்த மனிதனும் அவன் வந்து ஒரு சுயநினைவு இல்லாம ஆட்டப்பட ஆரம்பிச்சிடுவான். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்த்தீங்கன்னாவே மனிதனுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காகத்தான். சங்கடத்தை கொடுக்கும்போது தான் அதோடைய பாதிப்பிடம் தெரியும். இப்போ இந்த மே மாதம் வரையில், ஏப்ரல் 30 வரையில் குரு பகவானின் பார்வை ஒரு கவசமாக சிம்ம ராசினருக்கு இருக்கிறது. இதுதான் ஒரு சிறந்த தகவல் சிம்ம ராசி. அதற்கு மேல பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பயமுறுத்தல் ஒரு பக்கம். என்ன பயமுறுத்தல்னா, இப்பதான் சனி பயிற்சி போயிருந்திருக்கு. அந்த 7ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கார். 7ஆம் இடத்துக்கு வந்த சனி 7ஆம் பார்வையாக, சப்தம பார்வையாக இப்ப சிம்ம ராசியை பார்க்கிறார். அப்போ தன்னுடைய பார்வையை சனி பகவான் செலுத்துகின்ற இடத்திற்கு சங்கடத்தை உண்டாக்குவார். புரியுங்களா? அது எங்க மேடம் சொல்லுவாங்க, அது சந்திரன் சனி வந்து எப்படி சங்கடத்தை உண்டாக்குவாருன்னா, கணவன் மனைவிக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்துவாரு, குழப்ப தோஷத்தை உண்டாக்குவாரு. ஏன்னா சந்திரன் சனி சேர்க்கை அப்படி. இன்னொன்னு, ஜென்மத்தை பார்ப்பதாகவும் அர்த்தம் கொள்ளணும். அப்படியே இவளை உடல்நிலையிலும் சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு முன்பு இருந்த செல்வாக்கு இனி இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. 8ஆம் இடத்துக்கு ராகு போயிருக்கார். இப்போ சனி என்ன பலன்களை கொடுப்பாரோ, அவருக்கு என்ன காரகத்துவமோ அதே காரகம் தான் ராகுக்கு. சனி செய்வதை தான் அவர் செய்வார். ஒண்ணு 8ஆம் இடம் வந்து தெளிவா பார்க்கணும்னா 2 விஷயம் தாங்க. அது ஆயுள் ஸ்தானம், அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம். ஒண்ணு, ஆயுளில் சில சங்கடங்கள் உண்டாக வேண்டும். ஆயுள் சங்கடம் வந்தது விதி தீர்மானிக்கப்பட்ட விஷயம், அதை யாரும் எடுத்துட முடியாது. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு. உன்னுடைய செல்வாக்கு சரிய வேண்டும். செல்வாக்கு, புகழ், அந்தஸ்துன்னு இருக்கு பாருங்க, அதில் குறைபாடு ஏற்பட வேண்டும். அதில் குறைபாடு ஏற்படுவதற்கு சிம்ம ராசினருக்கு 2024 வாய்ப்பு உண்டு. ஏதாவது பரிகாரங்கள் மூலியமா இதற்கு? பரிகாரங்கள், சனீஸ்வர வழிபாடு மிக முக்கியமானது இந்த ஆண்டு முழுவதுமே. சனீஸ்வர வழிபாடும் துர்க்கை வழிபாடும். ஏன்னா எவ்வளவு சங்கடங்கள் பாருங்க. இந்த பக்கம் 2ஆம் இடத்துல கேது பகவான், கணபதி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இவர்களை பாதுகாப்பதாக இருக்கும். இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தொடங்காமல் அமைதியாக செயல்படுவது, இருப்பதை பாதுகாத்துக் கொள்வது சிம்ம ராசினுக்கு 2024 யோகத்தை உண்டாக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்கும்? கன்னிராசிக்கு வந்து வருட துவக்கத்திலேயே வந்து ராசியில வந்து கேது பகவான் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6க்குடையவன் 6லயே வந்து ஆட்சி பலம் பெறுகிறாரு. 6ஆம் இடங்கள்ல வந்து அசுப கிரகங்கள் வரும்போது வந்து நல்ல பலன்கள் நடக்கும்ன்றது பொதுவான ஜோதிட விதி. 6ஆம் இடத்துல வந்து உபஜயஸ்தானம், அந்த இடத்துல வந்து அசுப கிரகங்கள் வரும்போது நல்ல பலன்கள் நடக்கும் என்றாலும் 6ஆம் இடத்துல வந்து மித்த ராசிக்காரங்களுக்கு வந்து 6ல வந்து அசுப கிரகங்கள் வரும்போது நல்ல பலன்கள் நடக்கும். ஆனா கன்னி ராசிக்கு நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா 6க்குடையவன் 6லயே வந்து ஆட்சி பலம் பெறுற போது அவர் வந்து 6ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு, 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு, 6ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு. 3, 6, 8, 12 அசுபகர ஸ்தானங்கள் வந்து நல்லா வலிமையா வந்து ரவுண்டு கட்டுது. இதுல வந்து ராசியில வந்து கேது நிக்கிறாரு, 7ல வந்து ராகு நிக்கிறாங்க. சுத்தி சுத்தி வந்து எங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து அதிகமா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நோய் தாக்கம் வந்து வரும். அந்த நோய் வந்து அதிகமா வந்து ஆகிக்கிட்டே வந்து போகும். அடுத்து வந்து 8ஆம் இடத்தை வந்து பாக்குறதுனால அது கொஞ்சம் வந்து சர்ஜரி வரைக்குமே போற மாதிரியான ஒரு பாதிப்பை வந்து கொடுக்கும். 12ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது வந்து என்னன்னு வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாத ஒரு நோயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இன்னொன்னு அவங்க என்ன செய்வாங்க, சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து இது வரைக்கும் வந்து எதுக்குமே வந்து கடனே வந்து கிடைச்சிருக்காது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கடன் வந்து அதிகமா இப்ப உபரியாகிக்கிட்டே வந்து போகும், கடன் அதிகமா வந்து கிடைக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து மாசம் வந்து 20,000 கெப்பாசிட்டி உள்ளவங்க, இஎம்ஐ கட்டுற கெப்பாசிட்டி உள்ளவங்கன்னா அவங்களுக்கு வந்து 40,000 இஎம்ஐ கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ராசியில வந்து கேது பகவான் இருக்கிறதுனால அவர் வந்து திங்கிங் பவரை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிருவாரு. ஏன்னா சந்திரன் மேல கேது வந்து போறாரு. அப்ப சந்திரன் கேது வந்து சம்பந்தம் வந்து மனக்குழப்பத்தை வந்து அதிகப்படுத்தும். மனக்குழப்பத்தை வந்து அதிகப்படுத்தும் போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செய்யறது சரியா தப்பான்னு அவங்களுக்கே வந்து புரியாது. நல்லா எல்லாமே நடந்துகிட்டு இருந்தா கூட கொஞ்சம் வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து இந்த மனக்குழப்பத்துல இருந்து அவங்களே வந்து தவறு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து கன்னி ராசி அப்படின்னும் போது சப்த கன்னிகளை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பு. ராசியில வந்து கேது இருக்கிறார் இல்லையா, ராசியில வந்து கேது இருக்கும்போது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி. சோ துலாம் ராசிக்கு 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? இது கடந்த காலத்தை முதல்ல பார்க்கணும். இந்த துலாம் ராசின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பார்வையில சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒவ்வொரு கணிப்புன்னு ஒன்று இருக்கு, ஒவ்வொரு கணிப்பு முறை ஒன்று இருக்கு, அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற முறைன்னு ஒன்று இருக்கு. என்னுடைய பார்வையில கேது பகவான் எப்பொழுது ஒரு ராசிக்குள் பிரவேசிக்கிறாரோ அந்த ராசினருக்கு சூனியம் வைத்த நிலை உருவாகிவிடும். கேது ராசி, கேது பகவான் அந்த 1.5 ஆண்டு காலம் அந்த ராசிக்குள் இருக்கின்ற வரையில் அந்த நபருடைய வாழ்க்கை அப்படி புரட்டி போட்டுடும். எதிர்மறையான பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு நல்ல நிலைமை பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு தொடக்கத்தில் துலாம் ராசினருக்கு கேது ராசி விட்டு விலகி இருக்காரு. இவங்க ராசியை பார்த்த ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அது மீனத்துடைய இடம். அது அங்கு அந்த தன்மை, சுபத்தன்மை அவருக்கு கிடைச்சிடும். பொதுவாக 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சந்திருக்கின்ற போது இது நாள் வரையில் இவர்களுக்கு இருந்த சங்கடங்கள் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். முதலில் ஆணித்தரமா சொல்லிடுறேன். ஒரு அற்புதமான காலகட்டமாக 2024 இந்த ஆண்டு முழுவதுமே ராகுக்கு அது சஞ்சார நிலை வந்து யோகமாக இருக்கும். எதிர்பார்த்த சந்தோஷம், எதிர்பார்த்த வருமானம், வெளிநாட்டுக்கு செல்கின்ற முயற்சியில் வெற்றி, எல்லாவற்றிலுமே ஒரு நிம்மதியான உறக்கத்தை காணக்கூடிய காலகட்டமாக 2024 இருக்கும். அப்போ ஏப்ரல் இறுதி வரையில் ஒரு அமோகமான பலன்களை இவர்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலை, திருமண வயதினருக்கு திருமணம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி, சொல்லிக்கிட்டே போகலாம். புதிய தொழில் தொடங்குகிற முயற்சி, இவர்கள் முயற்சி எடுக்கணும். என்னன்னா ஒரே விஷயம்தான், கிரகம் சாதகமா இருக்காங்க. இப்படி எந்த அளவுக்கு ஓடுறியோ அதுதான் ஒரு எல்லையா இருக்கும். 100 கிலோமீட்டர் வரும், 100 கிலோமீட்டர் இடத்த சொந்தமாக்கிடுவான், 5 கிலோமீட்டர் அதுதான் சொந்தமாக்குவான். அப்போ உன்னுடைய தகுதியின் காரணமாக, செயல்பாட்டின் காரணமாக இந்த ஆண்டு உனக்கு யோகத்தை உண்டாக்கும். ஒரு பக்கம் மே 1ஆம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவான் போறார். இப்போ 7ஆம் இடத்துல இருக்க 8ஆம் இடத்துக்கு போறார். பொதுவா 8ஆம் இடம் மறைவுஸ்தானம் சொல்லுவாங்க. குரு பகவான் மறைந்தாலும் சங்கடம் இல்லை என்னுடைய பார்வையில். ஏன்னா பார்க்கின்ற இடங்கள் தான் மிக முக்கியம். அப்படி எந்த இடத்தை பார்க்கிறாரு? உன்னுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். விரயஸ்தானத்தை சுப விரயமாக மாற்றுவார். உன்னுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப என்ன பண்ணுவாரு? குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலையினை, ஒரு நல்ல சுபிட்சமான நிலையினை, குடும்பத்தில் ஒரு அமைதியை உண்டாக்குவார். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ எதிர்பார்த்த சந்தோஷம், சுகம், எல்லா விதமான நிலைப்பாடுகளும் 8ஆம் இடத்தில் மறைகின்ற குரு பகவான் பார்வைகளின் வழியாக வழங்குவார். குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டில் இவர்களுக்கு மிக முக்கியமானது. புரியுங்களா? தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே போதும். சுக்கிரனுடைய அதிபதியான மகாலட்சுமியுடைய வழிபாடு வழிபட்ட வழியாக இவருக்கு யோகத்தை உண்டாக்கும். வார்த்தைகளில் மிகுந்த நிதானம் தேவை. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நட்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் ராசி. சோ விருச்சிக ராசிக்கு 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்கும்? விருச்சிக ராசிக்கு வந்து ஆண்டின் தொடக்கத்துல வந்து 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு. ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பாக்குறாரு. ஆனா சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியாக வேலை செய்யறாரு. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியோட பாதி வேலையை வந்து அர்த்தாஷ்டம சனி செய்யும்னு ஒரு கணக்கு இருக்கு. இதுல பிரமாதமான பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 5ல உள்ள ராகுவும் 11 உள்ள கேதுவும் தான் வந்து அவங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான பலன்களை வந்து கொடுக்க போறாரு. 5ஆம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டம். 5ஆம் இடத்துல வந்து ராகு வந்து வரும்போது வந்து பங்குச்சந்தை வந்து ரொம்ப கை கொடுக்கும் அவங்களுக்கு. ஷேர் மார்க்கெட்ல வந்து அவங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும். 5ஆம் இடங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பூர்வீகம். 5ஆம் இடங்கிறது வந்து குலதெய்வம். 5ஆம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஆனா 5ஆம் இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ராகு வரும்போது பெரும்பான்மையா அவங்க வந்து ஊரை விட்டு வெளியேறி போயிருவாங்க. 5ஆம் இடத்துல ராகு வந்து வரும்போது வந்து பூர்வீகத்தை விட்டு அவங்களுக்கு வந்து வெளியில வந்து அனுப்பிடும். அதனால வந்து கொஞ்சம் வந்து 5ஆம் இடத்து ராகு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து அதிகமா கொடுத்து எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை மூலமா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சனி பகவான் வந்து என்ன பலன் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ராசியை பாக்குறாரு. அதாவது
தன்னோட 10ஆம் பார்வையா ராசியை பாக்குறாரு, 6ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு ராசியையும் பாக்குறாரு, 6ஆம் இடத்தையும் வந்து பாக்குறாரு. ராசிங்கிறது வந்து ஜாதகர், 6ஆம் இடங்கிறது வந்து உத்தியோகம், 6ஆம் இடங்கிறது வந்து கடன், 6ஆம் இடங்கிறது வந்து நோய், 6ஆம் இடங்கிறது வந்து எதிரி. அதே அவரே வந்து 10ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு. அப்ப 6ஆம் இடங்கிறது வந்து உத்தியோகம், 6ஆம் இடங்கிறது வந்து நோய், 6ஆம் இடங்கிறது வந்து எதிரி. அப்ப ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து தொழிலை வந்து பிரமாதமா வந்து பண்ண முடியாத ஒரு நிலை வந்து வரும். நல்ல உத்தியோகத்துல இருக்கிறவங்க அதிகமான சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிற உத்தியோகத்தை விட்டு வேற உத்தியோகத்துக்கு போய் கஷ்டப்படுவாங்க. விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி 5ல வந்து ராகு இருக்கிறனால பிள்ளைங்களை ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கணும். செயற்கை கருத்துரிப்பு முறை வந்து இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல நல்ல பலன் தரும். 5ஆம் இடங்கிறதா வந்து பதவி ஸ்தானம். 5ஆம் இடத்துல வர்ற ராகு வந்து சிலருக்கு வந்து நல்ல தசாபுத்தி நடந்தா நல்ல பதவியையும் வந்து கொடுத்துருவாரு. அந்த அவங்களுக்கு அசபத்தனமா வந்து கிரகங்கள் வந்து செயல்பட்டா 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க பதவியில இருந்து தூக்கி எறியவும் செய்வாரு. அதனால வந்து ராகு வழங்குற பலனை வந்து நம்ம வந்து கான்பிடென்ட்டா இதுதான் வந்து கொடுப்பாரு அப்படி, இது வந்து அவங்களோட சுயஜாத ரீதியா தான் அந்த ராகு வந்து வேலை தரும். ஆனா 11ஆம் இடத்துல இருக்கிற கேது கான்பிடென்ட்டா நல்ல பலன்களை கொடுத்துருவாரு. அவங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் வந்து அசுபத்தை வழங்கதான் வந்து செய்யும். இவங்க என்ன வழிபாடு பண்ணுனா இந்த அஷ்டம சனியோட தாக்கத்துல வந்து மீளலாம் அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா. அவங்க வந்து திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன். சனீஸ்வரருடைய வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமா வந்து பிரமாதம். ஓகே. அடுத்ததா வந்து தனுஷ ராசி. அவங்களுக்கு 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? அப்போ கடந்த 7.5 ஆண்டுகளில், குறிப்பாக கடந்த 7.5 ஆண்டுகளில் இழக்கக்கூடாததை எல்லாம் இழந்த ஒரே ராசி தனுசு ராசி என்னுடைய பார்வையில். ஏன்னா என்கிட்ட ஒரு 1000கணக்கான கிளைண்ட் வந்துட்டு இருக்காங்க. ஜாதகத்திற்கு அப்பாற்பட்டு அவரோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எதை இழந்திருக்கின்றார்கள், இழக்கக்கூடாத இழந்திருக்கிறார், பொருளை இழந்திருக்கிறார், உறவுகளை இழந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய இழப்புகளை சந்தித்து வாழ்க்கையே போராட்டமாக போன ஒரு ராசி தனுசு ராசி. பொதுவாக ஒரு இழப்புகளுக்கு பின்னால் ஒரு புதிய மாற்றம், புதிய பிறப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். இப்போ தனுசு ராசி பார்த்தா இந்த ஆண்டு பிறக்கின்ற போதே ஒரு அதிர்ஷ்ட மழை தான் சொல்லணும். அப்போ ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசி பார்க்கிறார். அப்போ குரு பகவான் ஒரு ராசி பார்த்துட்டாவே போதும், அவர்களுக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது. புரியுதுங்களா? எத்தனை சுபிட்சங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அத்தனை சுபிட்சங்களும் அந்த மனிதனுக்கு உண்டாக வேண்டும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரே பலன் தான். புரியுங்களா? அப்போ என்னென்ன பலன்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பலன்கள் அனைத்துமே குலதெய்வத்தின் அருளாலும் குரு பகவானின் அருளாலும் பதவி, செல்வாக்கு, அந்தஸ்து, திருமணம், சொத்து சேர்க்கை என்பதையெல்லாம் குரு பகவான் இவர்களுக்கு மே மாதம் வரையில் வழங்கிட இருக்கிறார். இந்த 7 சனி தான் பெரிய பாதிப்பு உண்டாக்குச்சு. சனி பகவான் நீதிமான். அவர் ஒவ்வொரு ராசினருக்கும் அவர்கள் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர். இந்த 7.5 ஆண்டுகளும் உங்களுடைய ஆட்டி படைச்சிருப்பார் பல பேரை. ஒரு சிலர் கூட நல்ல பலன்களை கொடுத்திருப்பார் அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களின் காரணமாக. இந்த நிலையில் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இதுதான் எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை. இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார் தனுசு ராசிக்கு. பொதுவாக குரு பகவானுக்கு நட்பானவர் தான் சனி பகவான். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இழந்த செல்வாக்குகளை மீட்டெடுக்க முடியும், முன்னேற்றத்தை அடைய முடியும். அப்போ அது ஒரு யோகம். நீங்க கேட்டீங்க, இன்னொரு கேள்வி கேட்டீங்க, குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு என்ன பண்ணுவாரு? அப்போ ராசிக்கு 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்துக்கு போறாரு. அப்போ அவர் குரு பகவானை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம்தான், சனி பகவான் அமர்ந்த இடத்தை சுபிட்சமாக்குவார், பார்க்கின்ற இடங்களை பாழாக்குவார் சொல்லுவாங்க. குரு பகவான் அமர்ந்த இடத்தை சங்கடத்துக்கு உள்ளாக்கி பார்க்கின்ற இடங்களை சுபிட்சமாக்குவார். அப்போ குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனுசு ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? குடும்பத்தில் இதுவரையில் இல்லாத ஒரு நிம்மதி இனிமேல் ஏற்படும். எதிர்பார்த்த வருமானங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். உங்கள் செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். இந்த நேரத்தில் இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா குரு பகவானை ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று வழிபட்டு வருவது, துர்க்கையை தொடர்ந்து வழிபட்டு வருவது. ஏன் துர்க்கை வழிபடுனா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். துர்க்கையையும் விநாயகர் பெருமானையும் வழிபட்டு வருவதால் அல்லது காளகஸ்திக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வருவதால் இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு இது யோகமான ஆண்டு என்று தெளிவா சொல்லணும். அடுத்ததா வந்து மகரம் ராசி. மகர ராசிக்கு 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்க போதுமா? வாக்குஸ்தானத்துல தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இப்ப எந்த கிரகம் நன்மையை கொடுக்கும், எந்த கிரகம் தீமையை கொடுக்கும் அப்படின்னு எப்பயுமே சொல்ற மாதிரி வந்து குரு பகவான் ஏப்ரலுக்கு அப்புறம் கன்ஃபார்மா நன்மையை கொடுத்துருவாரு. ஆனா
வாக்குஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் வந்து அவங்க வந்து வாக்காலேயே ஆட்டி ஆட்டி படைப்பாரு. முக்கியமா வந்து அரசியல்வாதிகளை எடுத்துக்கோங்களேன், பொதுக்கூட்டத்துல போய் தவறான ஒரு வாக்குறுதியை கொடுத்து மாட்டிக்குவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. அந்த மன்னிப்பு கேட்க சூழ்நிலையை அசிங்கத்தைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது வந்து அந்த வாக்கு தான். அது வந்து 8ஆம் இடத்தை பாக்குது இல்லையா, 2ல இருக்கிற அந்த கிரகம் வந்து 8ஆம் இடத்தை பாக்குறதுனால அந்த வாக்காலேயே வந்து அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகுவாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான், 3ஆம் இடத்துலங்கிறது வந்து உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முயற்சி ஸ்தானம், சகாயஸ்தானம், இளைய சகோசரம், இது எல்லாத்தையுமே சொல்றது வந்து 3ஆம் இடம் தான். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 3ல இருக்கிற ராகு வந்து நல்ல ஒரு முயற்சியில வந்து வெற்றியை வந்து கொடுப்பாரு. அதே நேரத்துல இளைய சகோதரர் மூலமா ஒரு அசுபத்தை வந்து கொடுப்பாரு. ஒரு நல்லதை கொடுத்தாருன்னா அதே விதத்துல ஒரு ஆப்போசிட்ல வந்து ஒரு கெடுதலையுமே வந்து கொடுப்பாரு. 9ல இருக்கிற கேது பகவான் என்ன பண்ணுவாரு அப்படிங்கன்னா, தந்தை மூலமா சில அசௌகரியத்தை, மனக்கசப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. 9ஆம் இடம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம். இப்ப அவங்க வந்து ஒரு பித்திருக்கள் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்கன்னா பண்ண வந்து முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து கேது பகவான் கொடுப்பாரு. இப்ப வந்து வாக்கால் ஏற்படுற பிரச்சனைக்கு வந்து உணவு தானம் வந்து சிறந்த பரிகாரம். அப்ப வந்து நிறைய வந்து உணவு தானம் நிறைய பண்ணும்போது வந்து அந்த வாக்கு தானம் வந்து தோஷத்துல ஏற்படுற அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? ஏன்னா இத பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கும்பராசினர். ஒவ்வொருவரும் என்ன சொல்ல போறாங்க, நமக்கு என்னதான் நடக்க போகுது, ஒரு பெரிய குழப்ப நிலைக்கு கும்பராசினர் இந்த ஆண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் வந்திருக்கிறார். பொதுவா ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் வருகின்ற போது சங்கடங்களை அதிகரிப்பார் என்பது பொதுவான நிலைப்பாடு. உடல் ரீதியாகவும் கழுத்திலிருந்து இடுப்பு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சங்கடத்தை ஏற்படுத்தும், நோயை கொடுப்பார். இந்த நிலையில் படி இது சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக இந்த சங்கடங்களுக்கு முன்னாடி கும்பராசினருக்கு ஒரு தகவலை நான் சொல்லி ஆகணும். இது வந்து இந்த கிரக சஞ்சார நிலையை வைத்து இங்கே சனி சஞ்சரிக்கின்ற போது, இங்கே ராகு சஞ்சரிக்கின்ற போது, இங்கே கேது சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்வார்கள், கொடுக்க வேண்டிய பலன்களை வழங்குவார்கள். ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த ஜாதகம் தான் மனிதனுடைய தலையெழுத்து. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த தலையெழுத்து எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இந்த தலையெழுத்துல கிரகங்கள் அமர்ந்த நிலை, சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, அவருடைய வலிமை ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நடைபெற்று வருகின்ற திசாபுத்தி. திசாபுத்தி மட்டும் சரியாக இருந்து விட்டால் 50% பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. திசாபுத்தி என்பது 50% ஒவ்வொரு ஜாதகருக்கும் பலன்களை வழங்கிடக்கூடியது. இந்த கோச்சார கிரகங்கள் வழங்குகின்ற பலன் வந்து 25%. இப்போ திசாபுத்தி பலவீனம் அடைகின்ற போது, திசாபுத்தியால் பலன்கள் கிடைக்காத போது கோச்சார கிரகங்கள பலன் உண்டாகும். பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்குமே தீர்மானமா நீங்க புரிஞ்சுக்கணும், பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது 8ல சனி வந்தாலும் சரி, ஜென்மத்தில் சனி வந்தாலும் சரி, பயப்பட வேண்டிய அவசியமே முதல்ல கிடையாது. அதே நேரத்தில் திசாபுத்தி பலமாக இல்லாத பட்சத்தில் கோச்சார கிரகங்கள் எந்த விதமான பலன்களை வழங்குவார பார்க்கணும். இப்போ வந்து கோச்சாரம் கெட்டு போச்சு, எந்த கிரகங்களும் சாதகமாக இல்லை. அப்ப மையமா பார்க்க வேண்டியது கும்பராசினர் இவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதில் உள்ள யோக பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றலாம். அப்ப ஜென்மத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் சங்கடத்தை உண்டாக்குவார் என்பது ஒரு பக்கத்து விதி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. 3ஆம் இடத்தில் பார்வை பதிகின்ற போது அந்த பார்வைக்கு பலன் இல்லை என்று சொல்ல முடியாது, அது யோக பலனாக மாறும். நல்ல ஒரு பாசிட்டிவான பலன் மாறும். இருக்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா ஜென்மம், 3ஆம் பார்வை 3ஆம் இடத்தில் பதிகின்ற போது இவர்களுக்கு தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் ஒரு ஆள் சேனையும். பொதுவாக சனி பகவான் 2 விஷயம் செய்வாரு. அதிகாரத்தை கொடுப்பாரு, ஆட்கள் பலத்தை கொடுப்பாரு, இரண்டாவது பதவி இழக்க வைப்பார், சிறைக்கு செல்ல வைப்பார். இதையும் செய்வார் சனி பகவான் தான், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அவர் தான். இப்ப 3ஆம் இடத்தை அவர் பார்க்கின்ற போது முன்னேற்றங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை முன்னேற்றங்களையும் வழங்குவார் என்பது பொதுவான விதி. அடுத்து மே மாசம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறார், சுகஸ்தானம். இப்ப சுகம் அடிப்படும், அப்போ உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பு அதிகரிக்கும்போது 6ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை, 8ஆம் இடத்திற்கு பார்வை, 10ஆம் இடத்திற்கு பார்வை. அப்ப என்ன ஆகுன்னா ஒரு தன்னம்பிக்கையும் செய்து வரும் தொழில் மீது நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு சனி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அங்க குரு பகவான் பார்வை வரப்போகுது. 8ஆம் இடத்துக்கும் குரு பகவான் பார்வை வரப்போ மறைவு பெற்ற இவர்கள் நிலை ஒரு விரிவாகின்ற நிலை, ஒரு அபிவிருத்தி ஆகின்ற நிலையினை குரு பகவானை வழங்குவார். ஒரு பார்வைகள் பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை மட்டும் இவர்களுக்கு சொல்லி ஆகணும். சனி பகவானை விட குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்காரு இப்போ. அப்போ
குடும்பஸ்தானம்னாவே 2-3 காரணம் இருக்கு. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ வரவுகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பணத்திற்கு அதிகமாக இவர்கள் ஆசைப்பட்டால் அதனால் சட்ட சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். புரியுங்களா? ரெண்டாவது, குடும்ப உறவுகளும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வார்த்தை கொஞ்சம் விட்டுட்டாங்க வச்சுங்களேன், அதன் வழியாக விதி வலிது சொல்ற மாதிரி வேறு விதமான சங்கடங்களை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் அவர் சிறைச்சாலை வரை கொண்டு போவார். புரியுங்களா? உன்னை மறைய வைத்திடக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. உன்னை வெளியே செல்வாக்க நடமாடுறியா, உன்னை நான் மறைய வச்சு காட்டுறேன் சொல்லிடுற சக்தி அவருக்கு இருக்கு. அப்போ எல்லா வகையிலுமே இந்த 2024 மிகுந்த எச்சரிக்கையாக கும்பராசினர் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இறை வழிபாடு என்பது மிக மிக அவசியமானது. ஒண்ணு, குலதெய்வ வழிபாடு, சனீஸ்வர வழிபாடு, ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று வருவது, ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை கண்டறிந்து அந்த தோஷங்களுக்கு பரிகாரம் செய்து கொள்வது, இதன் வழியாக ஒரு நிம்மதியான நிலையினை இவர்கள் அனுபவிக்க முடியும். இருந்தாலும் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பதும் கவனமாக செயல்படுவதும் வருமானத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் அதிக அளவிற்கு ஆசைக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதும் நன்மையை உண்டாக்கும் 2024. அடுத்ததா இறுதியா மீனம் ராசி. மீனம் ராசிக்கு 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்கும்? மீன ராசிக்கு வந்து ராசி அதிபதி குரு ஆண்டின் தொடக்கத்துல வந்து 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்துக்கு போயிடுறாரு. ராசியிலேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. சனி பகவான் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. பேச்சை மூலதனமாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே வந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து அபரிமிதமான வெற்றிகள் வந்து உண்டு. நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏப்ரல் வரைக்குமே வந்து உண்டு. அதுக்கப்புறம் கிடையாது. ஏன்னா உபஜயஸ்தானத்துக்கு குரு போயிடுறாரு. குரு உபஜயஸ்தானத்துல இருந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு. ஆனாலும் ராசியில் இருக்கிற ராகுவும் 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் வந்து அவங்களோட செயல்பாடுகளை வந்து ரொம்ப வந்து மாற்றி மாற்றி வந்து கொடுப்பாங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரிவினையை கொடுக்காம போகவே வந்து மாட்டாரு. 7ஆம் இடங்கிறத வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சொல்றது. அந்த 7ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறவர் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பை கண்டிப்பா கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடங்கிறது வந்து தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். ஏப்ரல் வரைக்கும் வந்து அவங்களுக்கு அந்த வாக்குஸ்தானத்தால பாதிப்பு இருந்திருக்காது. ஆனா 6ஆம் இடத்தை பாக்குறாரு இல்லையா? 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கடன் மூலமா வந்து தொழில ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவாரு. 9ஆம் இடத்தை பாக்குறதுனால பாகிஸ்தானம் வந்து குரு பார்வையாலையும் வலிமையாகவும், சனி பார்வையால ஏற்படுற அந்த பாதிப்பை வந்து குரு பார்வை வந்து அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். குரு பார்வையால அவங்க தப்பிப்பாங்களே தவிர ராகுவாலையும் சனி பகவானையும் கேதுவாலையும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கதான். மீனம் ராசிக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? சித்தர்களை வந்து அவங்க நிறைய வந்து வழிபாடு. மீனம் ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து அதிபதியிலேயே அவங்க வந்து சித்தர்கள் வழிபாடு நிறைய பண்ணும்போது நல்லா இருக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பொதுவா நம்ம எல்லா ராசிக்கும் பார்த்துட்டோம், அதே மாதிரி பொதுவான பலன்களும் நிறைய பார்த்துட்டோம். சோ எங்களுக்காக இந்த ஒரு பொன்னான நேரத்தை செலவழித்து எங்களுக்காக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி.